அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் அன்றைக்கி நவம்பர் 6ஆம் தேதிக்கான நடப்பு தான் பார்க்க போகிறோம். அவங்க பார்க்கலாம். முதல் செய்தியாக பாருங்கள். மின் வாகனங்கள் தயாரிப்பில் தமிழகம் முன்னிலை. மின்சார வாகனங்கள் தயாரிப்பில் இந்தியாவின் தலைநகராக தமிழ்நாடு திகழ்கிறது அப்படின்னு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவிச்சிருக்காரு. ஆட்டோமோட்டிவ், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் மின்சார வாகனங்களின் தயாரிப்பில் இந்தியாவின் தலைநகராக தமிழ்நாடு திகழ்கிறது. நாட்டின் மொத்த உற்பத்தியில் 42% தமிழகம் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மின்சார வாகனங்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு தான் முதன்மையான மாநிலமாக திகழுது. அடுத்ததாக அணு ஆயுத அச்சுறுத்தல். 1998க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வடகொரியா மட்டும்தான் அணு ஆயுதத்தை வச்சுருந்துச்சு, அதுக்கான சோதனையை நடத்துச்சு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா நாங்களும் அணு ஆயுத சோதனை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகிலேயே அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ், பிரிட்டன், இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய 7 நாடுகளிடம்தான் அணு ஆயுதங்கள் உள்ளன. விரிவான அணு ஆயுத சோதனை தடை ஒப்பந்தம் ஐநாவால் 1996ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. 187 நாடுகள் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்தியா முதல் முறையாக 1974ஆம் ஆண்டும் கடைசியாக 1998ஆம் ஆண்டும் அணுகுண்டு வெடிப்பு சோதனையை நடத்தியது. அணு ஆயுதத்தை எந்த நாட்டின் மீதும் முதலில் பயன்படுத்த மாட்டோம் என்ற கொள்கையை இந்தியா கொண்டுள்ளது. இந்தியாவில் 1974 பொக்ரான் அப்படின்ற இடத்த அணு ஆயுத சோதனை நடத்தியிருப்பாங்க. அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா ஸ்மைலிங் புத்தா, அதாவது சிரிக்கும் புத்தர் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. அதே போல் 1998 ராஜஸ்தானில் தான் நடத்தினாங்க. பொக்ரான் 2 அப்படின்ற அதனுடைய பேர் பொக்ரான் 2 அல்லது ஆப்ரேஷன் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முதல் சோதனைக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1974 ஸ்மைலிங் புத்தர் அல்லது சிரிக்கும் புத்தர். ரெண்டாவது சோதனை 1998 பார்த்தீங்கன்னா பொக்ரான் 2 அல்லது ஆப்ரேஷன் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1948 அணுசக்திக்கு ஒரு தனித்துறை தொடங்கப்பட்டிருப்பாங்க. எப்போ 1948. அடுத்ததாக 1955 அணுசக்தி மையம் அப்படி தொடங்கி அதை செயல்பட தொடங்கியிருப்பாங்க. அடுத்ததாக அணுசக்தி திட்டம் பார்த்திங்கன்னா 1969 தாராப்பூரில் தொடங்கியிருப்பாங்க. ஸோ இதுதான் இதில் இருக்க முக்கியமானது. அடுத்து பாருங்கள். பேதமை என்பது ஒன்று யாதெனின் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல். பேதமை என்று சொல்லப்படுவது யாது என்றால் தனக்கு கெடுதியானதை கை கொண்டு ஊதியமானதை கைவிடுதலாகும். அதிகாரம் பேதமை. திருக்கோயில்களின் பயிற்சி பள்ளி மாணவர்களுக்கு உயர்த்தப்பட்ட ஊக்கத்தொகை. இந்து சமய அறநிலைத்துறை மானிய கோரிக்கை அறிவிப்பில் அனைத்து பயிற்சி பள்ளிகளிலும் முழு நேர வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக 2022 1000 வழங்கப்பட்டது. 2023 3000ஆகவும் 2024 4000 உயர்த்தி வழங்கப்பட்டிருக்காங்க. அனைத்து பயிற்சி பள்ளிகளிலும் பகுதி நேர வகுப்பில் பயிலும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக 2023ஆம் ஆண்டு முதல் 1500 வழங்கப்பட்டு வந்ததை 2024ஆம் ஆண்டு முதல் 2000 வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு முதல் 5000 என அதை உயர்த்தி வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அனைத்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அனைத்து சாதியினும் அர்ச்சகராகும் சட்டம் 2006 இயற்றப்பட்டது. அப்போது தமிழ்நாட்டில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் சட்டம் 2006 இயற்றப்பட்டது. ஸோ பகுதி நேரம் மற்றும் முழு நேரமாக பயிற்சியில் கலந்துக்கிறவங்களுக்கு 5000 ஊக்கத்தொகை வழங்க போகிறாங்க. மாநில கல்விக் கொள்கையின்படி புதிய பாடத்திட்டம் வல்லுநர்கள் குழு அமைத்து அரசாணை வெளியீடு. என்னென்னா தமிழகத்தில் மாநில கல்விக் கொள்கையின் பள்ளிகளுக்கு புதிய பாடத்திட்டத்தை உருவாக்க கலைத்திட்ட வடிவமைப்பு குழு, கலைத்திட்ட உயர்நிலை குழு அப்படின்னு 2 குழு உருவாக்க போகிறாங்க. எந்த குழு? கலைத்திட்ட வடிவமைப்பு குழு, கலைத்திட்ட உயர்நிலை குழு. இதில் இஸ்ரோ தலைவர் நாராயணன், இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின், ஓவியர் மணியம் செல்வன், அறிவியலாளர் தாவி வெங்கடேஸ்வரன் இவங்களாம் கலந்துக்கிறாங்க. மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக தமிழகத்தில் மாநிலத்துக்கென தனியாக கல்விக் கொள்கையை தமிழக அரசு வடிவமைத்தது. கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அப்போது ஆகஸ்ட் 8 தான் தமிழ்நாடு அரசு மாநில கல்விக் கொள்கையை வடிவமைச்சிருக்காங்க. இந்த நிலையில் மாநில கல்விக் கொள்கையின் அடிப்படையில் பள்ளி மாணவர்களுக்கு புதிய பாடத்திட்டத்தை வடிவமைப்பதற்காக கலைத்திட்ட வடிவமைப்பு குழு, கலைத்திட்ட உயர்நிலை குழு என 2 குழுக்களை நியமிப்பது பற்றி பள்ளி கல்வித்துறையுடைய முதன்மைச் செயலர் பி சந்திரமோகன் தெரிவிச்சிருக்காரு. அடுத்ததாக தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை 2025 படி அடிப்படையில் தமிழ்நாடு பள்ளி கல்விக்கான புதிய கலைத்திட்ட வடிவமைப்புக்கான பரிந்துரைகள், வரைவு பாடத்திட்டம் ஆகியவற்றை உருவாக்கிய உயர்நிலை குழுவின் பரிசீலனையை சமர்ப்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 2025 தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை அதனுடைய அடிப்படையில் தான் கலைத்திட்ட வடிவமைப்புக்கான பரிந்துரையை உயர்நிலை குழு சமர்ப்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக புதிய பாடத்திட்டத்தை வடிவமைப்பதற்கான குழுவில் பாட நிபுணர்கள் அடங்கிய 20 பேர் இடம்பெற்றுள்ளனர்.
உயர்நிலை குழுவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தலைமையில் 16 பேர் இடம்பெற்றுள்ளனர். அப்போது பாடத்திட்டத்தை வடிவமைப்பதற்கான குழுவில் வந்து 20 பேரும், அந்த உயர்நிலை குழுவில் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உட்பட 16 பேரும் வந்து இடம்பெற்றிருக்காங்க. இந்த குழுவுக்கு தலைவராக மாநில திட்டக்குழு உறுப்பினர் சுல்தான் அகமது இஸ்மாயில் இருப்பார். அப்போது இந்த கலைத்திட்டக்குழுவுடைய உறுப்பினராக மற்றும் இந்த கலைத்திட்டக்குழுக்குடைய தலைவராக யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா சுல்தான் அகமது இஸ்மாயில் தான் வந்து இருப்பார். உறுப்பினர்களாக வரலாறு மற்றும் தொல்லியல் வல்லுநர்கள் வந்து நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போது இந்த கலைத்திட்ட வடிவமைப்பு குழுவுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் அகமது இஸ்மாயில். தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தரும் வந்து அதில் கலந்துக்கிறாங்க. அடுத்த 1 to 8 வகுப்புகளுக்கு மாநில கல்விக் கொள்கையின்படி புதிய பாடத்திட்டம் உருவாக்குவதற்கான குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் முதல் கட்டமாக வரும் கல்வியாண்டில் 2026-27 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து இந்த புதிய பாடத்திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்த போகிறதா பள்ளிக்கல்வித்துறை வட்டாரத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 2 குழு வந்து உருவாக்குறாங்க. ஒன்று கலைத்திட்ட வடிவமைப்பு குழு, இன்னொன்று வந்து கலைத்திட்ட உயர்நிலை குழு. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 20 பேர் ஒரு குழுலையும் இன்னொரு குழுவில் வந்து 16 பேர் இருப்பாங்க. அந்த 16 பேர் கொண்ட குழு வந்து அமைச்சர் இருப்பார். அதே போல் இதனுடைய தலைவராக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் அகமது இஸ்மாயில் தான் வந்து இதனுடைய தலைவராக இருப்பார். மக்களாட்சியின் தூண்கள் தனித்து செயல்பட முடியாது, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து சொல்லியிருக்காரு. மக்களாட்சியினுடைய அனைத்து தூண்களும் தனித்து செயல்பட முடியாது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் வந்து தெரிவிச்சிருக்காரு. மக்களாட்சியினுடைய தூண்களை எதை சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகம், நிதித்துறை மற்றும் நாடாளுமன்றம். இதுதான் வந்து மக்களினுடைய நலனுக்காக செயல்படுது. இது எதுவுமே வந்து தனித்து செயல்பட முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ மக்களாட்சியினுடைய தூண்கள் என்ன பார்ப்போம்? நிர்வாகம், நிதித்துறை, நாடாளுமன்றம். சரிங்களா? 4வது தூணாக ஊடகத்தை சொல்லலாம். நாடு முழுவதும் நாளை 150 இடங்களில் வந்தே மாதரம் பாடல் பாடும் நிகழ்ச்சி. நாட்டின் தேசிய பாடலான வந்தே மாதரம் இயற்றப்பட்டதன் 150 ஆண்டு தினத்தையொட்டி நாடு முழுவதும் வெள்ளிக்கிழமை நவம்பர் 7ஆம் தேதி 150 இடத்துல வந்து பாடலை பாட போகிறாங்க. இந்திய சுதந்திர போராட்டத்தில் தாரக மந்திரமாக விளங்கிய வந்தே மாதரம் பாடல் 1875 பங்கிம் சத்ரஜியால் ஈற்றப்பட்டது. 1875 வந்து பங்கிம் சந்திர சட்டர்ஜியால் வந்து ஈற்றப்பட்டது. நமக்கு ஸ்கூல் புக்கில் 1882 கொடுத்துருப்பாங்க. கடந்த 1896 கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் ரவீந்திரநாத் தாகூர் பாடிய பிறகு இப்பாடல் பிரபலமடைந்தது. எப்போ? 1896 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் தான் பாடிருப்பார். டிசம்பர் 11 டிசம்பர் 27ஆம் தேதியோ, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கடந்த 1950 அரசியல் நிர்ணய சபையால் நாட்டின் தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நாடு முழுவதும் நவம்பர் 7ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை அரசமைப்பு சட்ட தினம் பாஜக சார்பில் பல்வேறு இடத்துல வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்னென்னா 150 ஆண்டு ஆயிடுச்சு நம்மளுடைய வந்தே மாதரம் பாடல் இயற்றி. அதனுடைய 150வது நினைவாக தான் வந்து நவம்பர் 7ஆம் தேதி 150 இடத்துல வந்து இந்த பாடல் பாட போகிறாங்க. 1875 பங்கிம் சந்திர சட்டர்ஜியால் வந்து இயற்றப்பட்டதான் வந்து இந்த பாடல். நமக்கு ஸ்கூல் புக்கில் 1882 கொடுத்துருப்பாங்க. அதே போல் 1896 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் ரவீந்திரநாத் தாகூர் வந்து இந்த பாட்டை பாடிருப்பார். 1950 ஜனவரி மாதம் 24ஆம் தேதி இந்த பாடல் வந்து அரசியல் நிர்ணய சபையால் வந்து தேசிய பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். அடுத்ததாக ஜூனியர் ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பையை அறிமுகம் செய்தார் ஸ்டாலின். சென்னையில் தான் வந்து ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி வந்து நடக்க போகுது. சீருடை பணியாளர் தேர்வு வாரிய மதிப்பெண் அடிப்படையில் SI பதவி உயர்வு. என்னன்னா இப்போ நம்ம வந்து ரிட்டன் மார்க் எடுக்கிறோம்ல, ரிட்டன் மார்க் எடுத்து ஓவரால் மார்க் வருதுல நமக்கு ரிட்டனு, ஃபிசிக்கல், இன்டர்வியூ. இந்த மார்க்கை வச்சு தான் என்ன பண்ணணும்னா ப்ரொமோஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு கடந்த 1991 தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தை அமைச்சிருக்காங்க. அப்போ TNUSRB எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா 1991. ஸோ தினமணியில் இருந்த முக்கியமான நூலாவில் தான் நம்ம அடுத்து இந்து தமிழுக்கு போவோம். சைதாப்பேட்டையில் இயங்கி வரும் கல்வியியல் மேம்பாட்டு நிறுவனம் நாட்டின் பழமையான ஆசியாவிலேயே முதல் ஆசிரியர் பயிற்சி நிறுவனமாகும். முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன், வெங்கட்ராமன் ஆகியோர் இதன் முன்னாள் மாணவர்கள். அப்போது ஆசியாவிலேயே முதல் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் எங்கே இருக்குன்னா சைதாப்பேட்டையில் தான் வந்து இயங்கி வருது. சையத் ஷா என்ற முஸ்லிம் பிரமுகர் வைத்திருந்த நிலம் என்பதால் சையத் ஷா பேட்டை என்று அழைக்கப்பட்டு பின்னர் சைதாப்பேட்டை ஆனதாக கூறப்படுகிறது. சரபோஜி மன்னரின் தாயார் சைதாம்பாலின் நிலம் என்பதாலும் இந்த பெயர் வந்ததாக ஒரு கருத்து உள்ளது. ஸோ சைதாப்பேட்டை வந்து எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. பொன்னால் செய்த ஏரை பயன்படுத்தி நிலத்தை உழுது நம் முன்னோர் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பொன்னேரியை உருவாக்கியுள்ளனர். இதனால் இந்த பகுதி பொன்னேர் என அழைக்கப்பட்டு காலப்போக்கில் அது பொன்னேரி என மாறிவிட்டது. இந்தியாவின் 2வது குடியரசுத் தலைவர் மற்றும் முதல் துணை குடியரசுத் தலைவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் திருத்தணி அருகே வெங்கட்ராபுரம் கிராமத்தில் பிறந்தவர். இவரது பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுது. நமக்கு தெரியும். திடக்கழிவு மேலாண்மை எப்போதும் விழித்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாகனங்களில் இருந்தபடி குப்பை வீசினாலோ எச்சில் துப்பினாலோ 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என
பூங்கா, சாலை உள்ளிட்ட பொது இடங்களில் குப்பை கொட்டினால் ரூ. 500 அபராதம் விதிக்கப்படும் என உத்தரப்பிரதேச அரசு வந்து அண்மையில் அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் 2024-25 நிலவரப்படி ஒவ்வொரு நாளும் 16,563 டன் கழிவு வெளியேற்றப்படுகிறது. இதில் நம்ம வந்து தூய்மை இந்த திட்டத்தை வந்து கடைபிடிச்சிட்டு வரோம். ஆனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ குப்பை இருந்துட்டு தான் இருக்குது. எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் அப்படின்ற ஒரு எடிட்டோரியல் தான் இது. பொது இடங்களில் நீர்நிலைகளிலும் குப்பை கொட்டினால் 5,000 அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி கடந்த ஆண்டு வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்படி இருந்தும் கூட சாலையில் வந்து அவ்வளோ குப்பை இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ரஷ்ய புரட்சின்னு சொல்லுவோம்ல. ரஷ்யாவில் அக்டோபர் சோசியலிச புரட்சி லெனின் தலைமையில் 1917ஆம் ஆண்டு வெற்றி பெற்றது. அந்த ஆண்டு நவம்பர் 7ஆம் நாள். அதே போல் ரஷ்யாவுக்கு வந்து இந்தியாவிலேருந்து பயணம் செஞ்சவங்களுடைய பட்டியல் கொடுத்துருக்காங்க. 1927ஆம் ஆண்டு மோதிலால் நேருவும் ஜவஹர்லால் நேருவும் சோவியத் ஒன்றியத்துக்கு வந்து சென்றிருந்தனர். அதே போல் ரவீந்திரநாத் தாகூர் 1930ஆம் ஆண்டிலும் பெரியார் 1932ஆம் ஆண்டிலும் சோவியத்துக்கு வந்து சென்றிருக்கிறார். அப்போது 1927 வந்து ஜவஹர்லால் நேரு, மோதிலால் நேரு. 1930 வந்து பார்த்திங்கன்னா கவி ரவீந்திரநாத் தாகூர். அடுத்து 1932 பார்த்திங்கன்னா பெரியார் வந்திருக்கு. சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனம் NIOTன்னு சொல்லுவாங்க. கடல்சார் பயன்பாடுகளுக்கு தேவையான புதிய தொழில்நுட்பங்களை கண்டறியும் பணியில் ஈடுபட்டுள்ளது. 1993இல் உருவாக்கப்பட்ட இது மத்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறது. அப்போது தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனம் எந்த அமைச்சகத்தின் கீழ் இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் தான் வந்து இயங்குது. 1993 உருவாக்கப்பட்டது. சென்னை பள்ளிக்கரணையில் வந்து இது செயல்படுது. இந்தியாவின் மிகப்பெரிய அணை திகிரி அணையாகும். உத்தரகாண்ட் மாநிலத்தில் பாகிரதி ஆற்றின் மீது அமைந்துள்ள இந்த அணை 260.5 மீட்டர் உயரம் கொண்டது. இது உலகின் உயரமான அணைகளில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. அதாவது இந்தியாவின் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிராக்குட் அணை. அப்போது மிகப்பெரிய அணைக்கும் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணைக்கும் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் ஐயாற்றின் மீது அமைந்திருக்கிறது ஆகாய கங்கை அருவி. இந்த அருவியை காண்பதற்கு சுமார் 1000 படிகள் இறங்கி செல்ல வேண்டும். ஆனால் எப்போதும் நீர் இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஸோ நாமக்கல்லில் தான் ஆகாய கங்கை இருக்குது. திருவையாறு அசோகா என்று அழைக்கப்படும் இனிப்பு மிகவும் புகழ்பெற்றது. பாசிப்பருப்பு, கோதுமை மாவு, நெய், சர்க்கரை சேர்த்து செய்யப்படும் இந்த இனிப்பு மிருதுவாகவும் சுவையாகவும் இருக்கும். இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நவம்பர் 6ஆம் தேதிக்கான தினமணி மற்றும் ஹிந்து தமிழில் இருந்த முக்கியமான செய்திகள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.